தமிழ்நாட்டிற்கான எந்த தனித்த அடையாளங்களையும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாத, அனுமதிக்காத, அதை எப்படியாவது அழிக்க துடிக்கக்கூடிய ஒரு தத்துவம் தான் பாஜகவுடைய சங்க பரிவார தத்துவம். அந்த அடிப்படையில் தான் தமிழர்களுடைய நிலத்தை, இன உரிமையை, மொழி உரிமையை பாதுகாப்பதற்காக நாங்கள் திராவிட இயக்கம், திராவிட மாடல் போராடி கொண்டிருக்கிறது. இந்த அரசியலை தான் அடிப்படையில் முன்வைக்கிறோம். உதாரணத்துக்கு இப்போ டெல்லியிலிருந்து ஆள முடியாது அப்படின்னு சொன்னால் பிஜேபி இங்கே நேரடியாக வந்து ஆட்சி பிடிச்சிடும் அப்படிங்கிறது அல்ல. டெல்லியிலிருந்து ஒரு தத்துவத்தின் மூலமாக, ஏஜென்ட்டுகள் மூலமாக, இங்கே இருக்கக்கூடியவர்கள் மூலமாக மறைமுகமாக ஆட்சியை பிஜேபி நடத்த விரும்புகிறது அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. உதாரணத்துக்கு ஆளுநர் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டை தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது, தமிழகம்னு சொல்லணும் அப்படின்னு பின்வாங்கினாரு. நாங்க எதிர்த்து குரல் கொடுத்ததால் பின்வாங்கினார். இல்லைன்னா அந்த கருத்தை நிலை பெற்றிருக்கும். இங்க எதிர்த்து போராட திமுகங்கிற கட்சி இருந்ததால் அவர் பின்வாங்க வேண்டிய தேவை, நெருக்கடி ஏற்பட்டுச்சு. இல்லைன்னா அதை தான் சொல்றோம். அந்த டெல்லியிலிருந்து ஆளை அனுமதிக்க முடியாதுங்கிறது இருக்குல்ல, அதுதான் ஆளுநர் அந்த முயற்சி எடுத்தார். டெல்லியினுடைய ஏஜெண்டாக இருக்கக்கூடிய ஆளுநர் தமிழ்நாட்டை தமிழகம்னு ட்விஸ்ட் பண்ண பார்த்தார். அதை முறியடித்தோம். அதே போல வள்ளுவருக்கு காவிச்சாயம் பூசுவதாக இருக்கட்டும், சன்மார்க்கத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய வள்ளலாரை கொண்டு போய் சனாதனத்தின் அடையாளமா அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். இந்த மாதிரி பண்பாட்டு வேலைகள் ஒரு பக்கம். இன்னொன்று, சமஸ்கிருதம் தான் இந்திய மொழிகளின் தாய்ன்னு இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் பேசுறார். உலகின் எல்லா மொழிகளுக்கும் போய் தமிழுடைய தொன்மையை பற்றி பிரதமர் பேசுறாரு. இல்ல, பிரதமர் பேசுவதால் தமிழுக்கு பெருமை கிடையாது. தமிழை பேசுவதால் தமிழ் இந்தியாவினுடைய ஒரு மொழியாக இருக்குன்னு சொல்றதுல அவர் வேணா பெருமைப்பட்டுக்கலாம், அவர் வேணா அந்த கிரெடிட் எடுத்துக்கலாம். அதனால பிரதமர் பேசிட்டார், அதனால தமிழுக்கு பெருமை அப்படிலாம் கிடையாது. இல்ல, ஏன்னா அவங்க உயர்த்தி படிக்கிறாங்கன்னு சொல்றதுக்கான ஒரு கருத்து. அதாவது உலக நாடுகள் பூரா போய் பேசுறாங்க, நிதி ஒதுக்கீட்டுல என்ன பண்றாங்க, உலக நாடுகள் பூரா போய் பேசுறாங்க அப்படின்னு சொல்றீங்க. தமிழினுடைய தொன்மையை நிரூபிக்கக்கூடிய எந்த ஆய்வை இவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள், ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? கீழடி விவகாரத்தில் தொடங்கி கீழடி கூட வந்து நாங்க அதை பண்ண இதை பண்ண கூடுதல் ஆதாரம் கொடுங்க அப்படி இப்படின்லாம் ஒரு நாடகம் ஆடுகிறார்கள். அதை கூட விட்டுருவோம். தமிழினுடைய தொன்மை 5300 ஆண்டுகள் பழமையானது. இரும்பை உருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை தமிழர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். இரும்பு காலமே இங்கிருந்து தான் தொடங்கியதுன்னு முதலமைச்சர் ஒரு பிரகடனத்தை, அறிவியல் பூர்வமாக நிறுவப்பட்ட ஆய்வு பிரகடனத்தை வெளியிட்டார். வெளியிடப்பட்டு ஏறக்குறைய 5 மாத காலம் ஆகுது. இந்த 5 மாத காலத்துல இந்தியாவின் ஒரு பகுதி தானே தமிழ்நாடு. தமிழ் இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக தானே பார்த்துட்டு இருக்கோம். ஒரே ஒரு அப்ப தமிழ் பெருமிதம்ங்கிறது இந்திய பெருமிதம் தானே. பிரதமர் மோடியோ, உள்துறை அமைச்சரோ, இந்தியாவினுடைய தொல்லியல் அமைச்சகமோ இதை வந்து அக்னாலஜ் பண்ணி ஒரே ஒரு இடத்துல பேசியிருப்பாங்களா? ஒரு சின்ன ட்விட்டு போட்டிருப்பாங்களா? அப்ப இவர்கள் விரும்பக்கூடிய நாகரிகம் என்பது சமஸ்கிருதமயப்பட்ட ஆரிய நாகரிகம் உயர்ந்தது அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கணுங்கிறது டெல்லியினுடைய அஜெண்டா. அதை முறியடிக்கணுங்கிறது திராவிட இயக்கத்தினுடைய, திமுகவினுடைய, திராவிட மாடலினுடைய நோக்கம். இன்னொன்று சொல்ல போனா, மும்மொழிங்கிற பேர்ல சமஸ்கிருதத்துக்கு, இந்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து திணிக்கிறது.